நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய வீடியோவிலே சகட யோகம் என்று சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒன்றை பற்றி விளக்கி பேசுகிறேன். பொதுவாக சகட யோகம் என்பது குரு இருக்கும் ராசிக்கு சந்திரன் 6, 8, 12 இருந்தால் அது சகட யோகம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சகட யோகம் பெற்றவர்கள் எல்லாம் வண்டி சக்கரம் சுழல்வது போல வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்களை சுழல்வார்கள் என்ற பொருளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இல்லை. பெரும்பாலும் சந்திரன் தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் சரி, வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜாதகருக்கும் தீய பலன்களை தருவதில்லை. இவ்வாறான நிலையிலே மறைவு ஸ்தானமான 6ஆம் இடத்திலே குருவுக்கு மறைவு ஸ்தானம் 6ஆம் இடத்திலே சந்திரன் இருந்தால் சகட யோகம் வாழ்க்கையில் பெரிய கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்கக்கூடியவர்கள் என்று ஜோதிடர்கள் சொல்லுவார்கள். பெரும்பாலும் இல்லை, 99% சந்திரனால் எந்த ஜாதகரும் கெடமாட்டார்கள். அதுவும் குருவால் சந்திரனால் கெடுவும் ஜாதகர்கள் இருக்கவே மாட்டார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறேன். பொதுவாக மறைவு ஸ்தானமான 6, 8, 12 இருக்கக்கூடிய கிரகங்கள் தரும் விபரீத ராஜயோகத்தை பற்றி நேற்று ஜோதிட வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறேன். அது நிறைய மக்கள் பார்த்து தங்களது அபிப்பிராயத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவேதான் பொதுவாக காமராஜரை சொல்லுவார்கள் பெருந்தலைவர் என்று. இந்தியா மக்கள் மத்தியிலே புகழப்படும் ஜாதகர் காமராஜர். முன்னாள் தமிழக முதல்வராக பல ஆண்டுகள் பதவி வகித்தவர். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்தவர். இந்திரா காந்தி அம்மையாரை இந்தியாவின் பிரதமராக நியமிக்க ஆலோசனைகள் கூறியவர். அவர் மறைந்தாலுமே இன்றைக்கும் பொதுமக்களால், இந்திய மக்களால் புகழப்படக்கூடிய, பாராட்டப்படக்கூடிய அரசியல் தலைவராகத்தான் இருந்திருக்கிறார். அவர் இறந்த வருடங்களிலும் அவருடைய பிறந்த நாளிலும் அவரை போற்றி வணங்குகிறார்கள். இவ்வாறு தப்பாக பலர் அபிப்பிராயப்படுவார்கள், சகட யோகம் கெடுபலனை தந்துவிடும் என்று. பொதுவாக வண்டி சக்கரம் சுழலுமே ஒழிய யாரையும் அழிக்கும் ஒரு நிலையை சந்திரனும் குருவும் தரமாட்டார்கள். பொதுவாக சுபகிரகங்கள் 4 பேர். அது குரு, சந்திரன், புதன், சுக்கிரன். இந்த 4 பலம் பெற்றால் உன்னதமான பலன்களைத்தான் தருவார்கள். கெடுபலனை எந்த ஜாதகருக்கும் தருவதில்லை. அதனால்தான் அவர்களை சுபகிரகம் என்று போற்றி வணங்குகிறார்கள். எனவே இந்த சகட யோகம் என்பது பொதுவாக சந்திரன் ஒரு ராசியில் 2.25 நாள் தான் இருப்பார். இது இவ்வாறு பார்க்கையிலே இது கோச்சாரத்திலும் பயன் தராது. வாழ்க்கையிலேயும் நிரந்தரமாக இது ஜாதகத்திலேயே 6ஆம் இடத்திலேயோ 8ஆம் இடத்திலேயோ 12ஆம் இடத்திலேயோ அமைந்தால் குருவுக்கு கெடுபலனை தருவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை நேயர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மோசமான ஒரு நிலையை தெளிவுபடுத்த வேண்டும் வாசகர்களுக்கு, நேயர்களுக்கு என்ற எண்ணத்திலே தான் வெளியிடுகிறேன் என்பதை தெரிவித்து, இந்த வீடியோவை காணும் அனைத்து நேயர்களுக்கும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்து
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.